ஹலோ. ஏண்டி அஞ்சு கட்டிக்க போறவன் ஊர்ல இல்லைன்னு கண்ட பையலோட ஊர் சுத்திட்டு இருக்கியா? கழுது. நான் தேனளவுக்காக இடம் பார்த்துட்டு இருந்தா நீ மாப்பிள்ளையவே மாத்த பாக்குறியாமே? வேண்டாமா, வீணும் ஒரு உயிர் போயிடும். புரிஞ்சதா? வாழ்க்கையில பிரச்சனை இருக்கலாம், ஆனா பிரச்சனைகளே வாழ்க்கையாயிட்டா. எங்க அப்பா ஒரு பெரிய பிசினஸ் மேன். அவருடைய ஏராளமான சொத்துக்கு நான் ஒரே வாரிசு. தாய் இல்லாத பொண்ணுங்கிறதுனால என் மேல உயிரையே வச்சிருந்தாரு. என்ன ஆம்பளை மாதிரி வளர்க்கணும்னு ஹார்ஸ் ரைடிங், ஹண்டிங் எல்லாம் கத்துக்க வச்சாரு. என்னோட ஆத்ம திருப்திக்காக பரதநாட்டியமும் கத்துக்கிட்டேன். வாழ்க்கை அமைதியா தான் போயிட்டு இருந்தது. ஆனா ஒரு தடவை அப்பா தேங்க் ஹெவன்ஸ், எங்க வெளியே போயிட போறீங்களோன்னு நான் பயந்து போய் ஓடி வந்தேன். ஏமா கார் என்னாச்சு? போங்க டாடி. டாடி ஒரு விஷயம் சொல்லு. எங்க காலேஜ் வெல்ஃபேர் கிளப் ஃபங்க்ஷன் நடக்க போகுது. அதுல நீங்க அவசியம் சீஃப் கெஸ்டா கலந்துக்கணும்னு எங்க பிரின்சிபல் சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. நோ பேபி, ஐ அம் சாரி, எனக்கு நிறைய வேலை இருக்கு. டாடி ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், அந்த ஃபங்க்ஷன்ல என்னோட டான்ஸ் ப்ரோகிராம் இருக்கு. இப்ப சொல்லுங்க, வருவீங்களா மாட்டீங்களா? நாட்டி கேர்ள், என் வீக் பாயிண்ட் எதுன்னு தெரிஞ்சு அடிச்சிட்டு இல்ல, வரேன். அப்பாவுக்கும் மகளுக்கும் இருக்கிற பாசம் வீக் பாயிண்ட் இல்ல டாடி, பவர்ஃபுல் பாயிண்ட். கரெக்டா சொன்னேன். என்ன சிவா சொல்றேன்? ரெண்டு பேரும் பேசுறப்போ இடையில பேசக்கூடாது, நீங்க தானே சார் சொல்லிருக்கீங்க. டாடி ப்ரோகிராம்க்கு நீங்க வரதா பிரின்சிபலுக்கு போன் பண்ணி சொல்லிடுறேன். இன்விடேஷன்லாம் பிரிண்ட் பண்ணனும் சொன்னாரு. ஓகே. அந்த ஃபங்க்ஷன் அவர் அநியாயமா கொலை பண்ணிடுவாங்கன்னு. எங்க அப்பாவை கொலை செஞ்சவனை கண்டுபிடிக்கவே முடியல. தலைமுறை தலைமுறைக்கு தேவையான எங்க அப்பா சேர்த்து வச்ச சொத்து என் தலைக்கு பாரமா போச்சு. ஒரு நாள் எங்க அப்பா கிட்ட பிஏவா இருந்த சிவா என்ன பார்க்க வந்தா. துக்கம் விசாரிக்கத்தான் வரான்னு நினைச்சேன். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி உங்க அப்பா புத்தரோ நல்லவரோ இல்ல. உங்களுக்காக சேர்த்து வச்சிருக்கிற இவ்வளவு சொத்துக்கு பின்னணியில எல்லா விதமான சமூக விரோத செயல்களுக்கும் பங்குண்டு. அதுக்கெல்லாம் அவர் பாஸ், நான் அவருடைய ரிங் லீடர். உங்களுக்கும் உலகத்துக்கும் அவர் ஒரு எம்டி, நான் அவருடைய பிஏ. உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு நாள் உங்க காலேஜ் ஃபங்க்ஷன் விஷயமா நீங்க அவர்கிட்ட பேசிட்டு போனதுக்கு அப்புறம், சார் அந்த டேட்ல எந்த வேலை இருந்தாலும் கேன்சல் பண்ணிடு, எனக்கு என் மக ப்ரோகிராம் தான் முக்கியம். அவ கிழிக்கிற கோட்டை நான் தாண்ட மாட்டேன். நீங்க கிழிக்கிற கோட்டை நிச்சயமா அவ தாண்ட மாட்டா. கல்யாண விஷயத்துல கூடவா? ஷூர், வை நாட். நான் ஒரு பொம்மையை காட்டி அது கழுத்து நீட்டினா கூட நீட்டுவா. சந்தேகப்படுறியா? இவ்வளவு சொல்லி நான் எதுக்கு சார் சந்தேகப்படணும்? ஆனா பொம்மைக்கு எதுக்கு சார் கழுத்தை நீட்டணும்? எனக்கு சார், உனக்கு என் மகளையா? ஏன் கூடாதா சார்? தொழில்முறை கூட்டாளியா உங்களுக்காக பல தடவை என் உயிரை பணையம் வச்சிருக்கேன். அந்த பாசம் விட்டு போகாம இருக்கிறது ரெண்டு பேருக்குமே நல்லது. அதனால உங்க மகளை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா தொழில் ரகசியம் குடும்ப ரகசியம் ஆயிடும். என்ன பிளாக்மெயில் பண்ற நீ? சாரி சார், நான் தெரியாம கேட்டேன். நான் கேட்டது நியாயமா படலைனா என்ன மன்னிச்சிருங்க சார். மன்னிக்கிறதா? யூ bloody rogue. உன்னை ஒரு நிமிஷம் இங்க வச்சிருக்கிறது எனக்கு தான் ஆபத்து. You are dismissed. You are fired. Get out. சாதாரணமா டிஸ்மிஸ்னா வேலையில இருந்து டிஸ்மிஸ்னு அர்த்தம். அண்டர் கிரவுண்ட் வேலையில டிஸ்மிஸ்னா உலகத்தை விட்டே டிஸ்மிஸ்னு அர்த்தம். பொண்ணு கேட்டேன், இல்லன்னு சொல்லிருக்கலாம், அது அவருடைய உரிமை. இல்ல
உன்னை விட நல்ல மாப்பிள்ளையா பார்த்திருக்கேன், நீ ரொம்ப லேட்டுடான்னு சொல்லிருக்கலாம். அது அவருக்கு கௌரவம். அதை விட்டுட்டு என்ன பொறுக்கி நாயின்னு கூப்பிட்டாரு. இப்ப சொல்றேன் கேட்டுக்க. நீ கட்டி இருக்கிற சேலை, தங்கி இருக்கிற இந்த பங்களா எல்லாமே என்ன மாதிரி பொறுக்கி பசங்க உங்க அப்பனுக்கு சம்பாதிச்சு கொடுத்தாதான். உங்க அப்பா அடிக்கடி அவருடைய தொழில் தர்மத்தை சொல்லி தருவாரு. டேய் சிவா, ஒண்ணு கொல்லணும், இல்ல உன்னை கொன்னுடுவானுங்க. ஒண்ணு தின்னணும், இல்ல உன்னை தின்னுடுவானுங்க. நான் முந்திட்டேன், உங்க அப்பனை தின்னுட்டேன். அட பாவி. ஆமா, அதனாலதான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு புண்ணியம் தேடலான்னு பாக்குறேன். என்னது கல்யாணமா? உங்க அப்பனை கொன்னுட்டு உன்னை அனாதையாக்கின பாவத்துக்கு ஒரே பரிகாரம் உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்க போறது. நீ நினைச்ச மட்டும் போதுமா? அட போதும்னு நான் நினைக்கிறேன். போதாது நீ நினைச்சா அந்த நினைப்பு தப்பு நிரூபிக்கிற பலம் இப்ப என்கிட்ட இருக்கு. உன்னால என்ன எதுவும் செய்ய முடியாது. செய்ய முடியாதுங்கிறது இல்ல, செய்ய மாட்டேன். கல்யாணம்னு ஒண்ணு உனக்கு நடந்தா அது என்னோடதான். காய்ச்சின பால்லையும் காத்துட்டு இருக்கிறதுலயும் ஒரு தனி சுவை இருக்கு. காய்ச்சிக்கிட்டே இருந்தா பால் காணாம போயிடும். நானும் ரொம்ப நாள் காத்துட்டு இருக்க முடியாது. ஏன்னா உன் அழகும் இளமையும் வீணாக கூடாது. சீக்கிரமா ஒரு முடிவுக்கு வா. அப்ப சும்மா மிரட்டிட்டு போறான்னு தான் நினைச்சேன். ஆனா இன்னைக்கு வரைக்கும் என்கிட்ட கடுமையாவே நடந்துக்கிறேன். எனக்குன்னு யார் உதவிக்கு வந்தாலும் ஒண்ணு அவங்கள கொன்னுடுறா, இல்ல விலை கொடுத்து வாங்கிடுறா. இது வரைக்கும் இப்படித்தான் நடந்துகிட்டு இருக்கேன். நடந்தது போகட்டும். இனிமே உனக்கு எப்படி நடக்கணும்னு ஆசைப்படுறேன், அதை சொல்லு. மனசை உங்ககிட்ட கொடுத்துட்டேன். ஆசையை மட்டும் வேற யார்கிட்ட சொல்ல போறேன்? இவனோட மிரட்டல்ல இருந்து விடுதலை வேணும். எதிர்கால வாழ்க்கையில எனக்கு ஒரு நிம்மதி வேணும். அந்த அயோக்கியனுடைய அட்டகாசத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். முடியுமா உங்களால? முடியுமாவா? நான் வந்த வேலை, நீ தந்த வேலை, இப்ப அது என் சொந்த வேலை. இனிமேதான் பார்க்க போற சக்தி வேலை. நான் சூட போறேன் வெற்றி மாலை. இப்ப அழகுமணி மாளிகையின் அலங்கார திருவுருவே, ஆடி வரும் பொன்விளக்கே, அழித்தெழுதா சித்திரமே, நான் மொழி பேச நினைத்தாலும் கவி பாட துடித்தாலும் கண் உறங்கினாலும் கனவு கண்டாலும் கட்டழகி அத்தனையிலும் உன் நினைவுதான். பேசா ஓவியமே பேசு கண்ணே பேசு. பேச்செதுக்குன்றியா? அதுவும் சரிதான். ஏண்டி நான் பேசின வசனம் எப்படி இருக்குது? என்ன தம்பி இங்க உட்காந்துருக்க? சும்மா காத்தாடதான். காத்தாட உட்காந்துருக்கியா? காத்து கருப்பு வர நேரம் பாத்து. என்ன பையனா இருக்க? காத்து கருப்பா? ஐயோ பயமா இருக்கேன். பழுவாழி விட்டு போயிட்டியே, பாட்டு பாடிடுவோமா? அதுக்கு மேல என்ன நடந்துன்னு சொல்லு, இல்ல உன்னை கொண்டு விடுங்க. ஏண்டா செட்டப்பா கேக்குது? செட்டப்பு செட்டப் ஒரு வயசு வேணா? செட்டப்போட வந்திருக்கான் பாரு. அண்ணே கூப்பிடாம வாடா வெளியே, தமிழ் வாடா வெளியே. இந்த கைத்தறிக்கு நேரங்காலமே தெரியாது. அடி வாங்க போறான் இப்போ. தவிடு வாடா வெளியே. எங்க அப்பன் கோவிந்தசாமி குரல் மாதிரி இருக்கு. நான் தான் வர சொன்னேன். ஐயோ என்னையா உன் மகன் கத்துறான்? வெளியே வருவான், நீயே கேளு. இதான் சரஸ்வதி சபதம். உன்னை வந்து பேசிக்கிறேன் இரு. கைத்தடி லாட்டரி டிக்கெட் விற்கிறானா? கூப்பிடுறா. அண்ணே அண்ணே.
கல்யாணம் ஆகாதத இங்க பரவாயில்ல 4 குழந்தையோட வந்து நிக்குது. கொஞ்சம் கம்மி பண்ணிக்கமா. நிறுத்திக்க அம்மாடியா. எம்எல்ஏ கசாப்பு கடைக்காரனுக்கு அந்த மாதிரி பண்ணிட்ட. இது யாருக்கு? கோழி கடைக்காரனுக்கா? குழைச்சு நான் சொல்ல உன் மகனும் அந்த கைத்தடியும் சேர்ந்தா ஊரை கெடுத்துருவானுங்க. இனிமே ராத்திரியில ஊரை கூட்டுற வேலையை வச்சுக்காத. நாங்க என்னமோ தப்பு பண்ண மாதிரி உன் மகன் பேசிட்டு போறான். நானும் அதான் யோசிக்கிறேன். எப்படியோ நம்ம 2 பேரும் செட்டப் ஆயிட்டோம். வந்துரு. நான் என்ன செய்ய உங்களுக்கு என்ன? உங்க வேலை என்னன்னு சொல்லுங்க. முதல்ல அதை முடிச்சிட்டு அப்புறம் என் சொந்த வேலையை பாக்குறேன். பாப்படா பாப்ப. ஒரு பொண்ணோட 3 மாசம் பழகிட்டு இல்ல எல்லாத்தையும் பாப்ப. ஜித்து, இந்த இடக்குத்து வேலையில என்கிட்ட வேணாம். ஏதாவது சொல்லணும்னா நேராவே சொல்லு. சொல்றேன் கேட்டுக்க. சொந்த வேலைங்கிற பேரால நீ செய்ய போறது ஒரு கொலை. அப்ப உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும். தெரியும். அஞ்சனாவோட அப்பாவும் உங்களுக்கு தெரியும். தெரியும். அவர் கொலையானது, அந்த கொலைகாரனை அவ பழிவாங்க நினைக்கிறது, உன் மேல அவ வச்சிருக்கிற ஆசையில இருந்து எல்லாமே தெரியும். என்கிட்ட ஏன் சொல்லல? ஒரு அழகான வயசு பொண்ணு கிக்கு இருக்கும்ல, அங்க சொன்னா என்ன ஏதுன்னு கேள்வி கேப்ப. இப்ப சொந்த வேலை இருக்குன்னு கிளம்பிட்டில, அதுக்கு தான். ஆமா, கிளம்பிட்டேன். இப்ப என்ன செய்யணுங்கிற? கொஞ்சம் யோசிக்க சொல்றேன். எதை? கொல்லம்பற்றையில சம்மட்டி அடிச்சுக்கிட்டு இருந்த உன்னை கூட்டியாந்து வசதி பண்ணி கொடுத்து ஒரு பொண்ணோட பழக விட்டா, அவ பேச்ச கேட்டு எவனையாவது தீர்த்து கட்டிட்டு அவளோட நீங்க டூயட் பாட போயிடுவீங்க. அப்ப நாங்கெல்லாம் இழிச்ச வாயனுங்க இல்ல. எங்களுக்கு என்ன லாபம்னு கேக்குறாரு. லாபமா? புரியல. ஊர குடிசையில இருந்தவன் குபேரனாக போற ஆயிட்டு போ. ஆனா எங்களுக்கு பங்கு வேணும். பங்கா? ஆமா, அஞ்சனாவோட சொத்துல பாதி பங்கு வேணும். அவகிட்ட போய் கேளு. நீதானடா கல்யாணம் பண்ணிக்க போற. கொடுக்கலன்னா எங்க உதவியும் கிடைக்காது, நீ ஜெயிக்கவும் முடியாது. ஜெயிச்சா பங்கு கேட்கிற, தோத்தா என் கதி? செத்து போயிடுவ. ரொம்ப கொடூரமானவன். உன்னை விடவா? பார்க்கத்தானே போற. சுப்பு, நான் சொன்ன இடத்துக்கு இவனை கூட்டிட்டு போய் விட்டுட்டு நீ வந்துரு. நான் உன் மேல நிறைய நம்பிக்கை வச்சிருக்கேன்.